கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாற்ற போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவில் முழுசா சொல்லியிருக்குங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான கும்பராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. மற்றவங்க யோசிக்காத கோணத்தில் சிந்திக்கக்கூடிய தனித்துவமான அறிவு உங்ககிட்ட இருக்கும். யாரிடத்துலையுமே போலியாக நடிக்க மாட்டீங்க. மனசில் என்ன இருக்கோ அதை தான் பேசுவீங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் உதவணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு இலக்க முடிவு செஞ்சுட்டிங்கன்னா அது எவ்வளவு தாமதமானாலும் அதை அடையணும் அப்படிங்கிற பிடிவாதம் உங்ககிட்ட இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை முறை உங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அதில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கும். புதுசா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிக்கிறதுக்கு தயங்காத அந்த மன வலிமை உங்களுடைய மிகப்பெரிய பலமாகவும் இருக்கும். இப்படி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிரகங்களுடைய சூழல் காரணமா நீங்க செய்யற நல்ல விஷயங்களே உங்களுக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கலாம். உங்களை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாமல் போயிருக்கலாம். உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. பண பிரச்சனைகள், வேலை வாய்ப்பில் ஏற்பட்ட தடைகள், நம்பிக்கை வச்ச உறவுகள் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். இதுவரைக்கும் இருந்த சூழல்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மாறப்போகுது. அந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போறீங்க. புதிய புதிய தொடர்புகள் கிடைக்க போகுது. வேலை வாய்ப்புகள் மற்றும் நின்று போன காரியங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். மன நிம்மதி தரக்கூடிய செய்திகளும் நீங்கள் நீண்ட நாளாக மனசுல வச்சிருந்த வேண்டுதல் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற போகுது. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்களில் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் குருவும், குடும்பஸ்தானத்தில் சனியும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், புத்திரஸ்தானத்தில் புதனும் சூரியனும், சத்துருஸ்தானத்தில் குருவும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. இங்கே மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பதற்கான சூழல்கள் ஏற்படும். பணிமாற்றம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். குலதெய்வ பிரார்த்தனை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நிலம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமாக தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக சேமிப்புகள் குறையும். இயந்திரம் தொடர்பான பழுதுகளை சீர் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க போகுது. மேலும் நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லதில்லை. அதனால மனசுல சில பயங்கள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது. சில தடைகள் வரும். திடீர் விரயங்கள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் இந்த காலத்தில் உங்களுக்கு முக்கியமாக தேவை. உங்களுடைய ராசிக்கு 4, 8, 11 ஆகிய இடங்களை சனியுடைய பார்வை இருக்குதுங்க. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துறது முக்கியம். தன வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அப்படின்னாலும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்கும். வாகன பழுதுகளால் உங்களுக்கு மனசுல சோர்வு ஏற்படும். இளைய சகோதரர்களோடு இருந்த நெருக்கம் குறையும். உடன்பிறப்புகளால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது. சரியான திட்டமிடுதல் மற்றும் சேமிக்கும் பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிப்பீங்க. அதே நேரத்தில் போலியான சில நபர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு புதிய பாதை புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல அதிகமான ஆர்வம் இருக்க போகுது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்தி தந்தாலும் 6ஆவது இடத்துல குரு இருக்கிறதுனால ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே சுற்றத்தார் மற்றும் அருகில் இருக்கவங்களுடைய போக்குவரத்து மற்றும் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுங்க. வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் கொடுக்கல் வாங்கல நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தணும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் போகிறதும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் அவஸ்தைப்படுறதும் இருக்குது அப்படின்னா அதற்கு சில காரியங்கள் இருக்கும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவருக்கும் தங்களுடைய முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி இந்த பிறவியிலும் இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்க. உங்களுடைய முற்பிறவி வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாகவும் அதே சமயத்தில் அதிகாரம் கொண்டதாகவும் இருந்திருக்கும். நீங்கள் ஒருவேளை ஒரு குறுநில மன்னராகவோ அல்லது ஒரு ஊரின் தலைவராகவோ அல்லது பலருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராகவோ இருந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியிலும் செல்வ செழிப்பிலும் இருந்தபோது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் செய்த சில தவறுகள் இந்த பிறவியில் உங்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்களை கொடுத்துட்டு இருக்கு. முக்கியமாக முற்பிறவியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம். உங்ககிட்ட உதவி அப்படின்னு நம்பி வந்த ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சும் வெறும் அகந்தையின் காரணமாக அவங்கள திருப்பி அனுப்பி இருக்கலாம். கூட வேலை செஞ்சவங்களாலையும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாலையும் ரொம்பவே கடுமையாக நடந்து அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அந்த ஏழை எளிய மக்களின் துயரமும் கண்ணீரும் பலவிதமான தடைகளாக இப்பொழுது உருவெடுத்து நிற்குது. அதே போல் முற்பிறவியில் உங்களுடைய முன்னோர்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யாமல் விடப்பட்டிருந்திருக்கலாம். இறைவனிடத்தில் நிறைய வேண்டுதல்களை வச்சு அதை நிறைவேற்ற தவறாமல் விட்டுருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்களால் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிறவியில் உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த முற்பிறவி கர்ம வினைகள் இந்த பிறவியில் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். நீங்கள் உயிராக நினைச்ச உறவுகள் நண்பர்களும் உங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க. உங்களால் முன்னேறியவங்க உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை தொடும்போது சூப்பராக செஞ்சு முடித்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு தடை வந்து அந்த காரியம் முழுசாக கெட்டு போகுங்க. கையில் பணம் வந்தாலும் அது வந்த இடம் தெரியாமல் ஏதோ ஒரு வழியில் செலவாயிரும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து மன நிம்மதியை கிடைக்கும். மனசுக்குள்ளே எப்போவுமே இனம் புரியாத ஒரு கவலையும் நாம் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், நமக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு ஒரு ஆதங்கம் எப்போவுமே உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கும். ஓகேங்களா? இது அனைத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்பிறவியில் செஞ்ச அந்த கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் மனம் தளரவோ பயப்படவோ தயங்கிட்டுருக்கவோ வேண்டாம். எதுக்குமே அஞ்சாத நெஞ்சம் கொண்டவங்களாக இருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலேயே உண்டு. இந்த கர்ம வினைகளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவான சில வழிகளை எல்லாம் சொல்லியிருக்கு. முதலாவதாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற ஒரு அகந்தையை நீங்கள் முழுசாக விடணும். எந்த இடத்துலையுமே யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையாகவே கஷ்டப்படுறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக உழைக்கும் தொழிலாளர்களை ஒருபோதும் தரக்குறைவாக நடத்தக்கூடாது. அவங்க உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நீங்கள் கொடுக்கணும். ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு சென்று அங்கே வயதானவங்களுக்கு உணவு மற்றும் ஆடைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானமாக கொடுக்கலாம். இதையெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சரி செஞ்சீங்கன்னாவே உங்களுடைய கர்ம வினைகள் பெரும் அளவு குறையும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் சமூக அந்தஸ்தும் கிடைக்க போகுது. பல மாதங்களாக ஏன் பல வருடங்களாக நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த பொருளாதார நெருக்கடிகளும் பண கஷ்டங்களும் கொஞ்சம் நஞ்சல்ல. உங்களுடைய கையில் பணம் சுத்தமாக தங்காமல் இருந்திருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறதே முழுசாக செஞ்சிருக்க முடியாது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக்க பல நேரங்களில் மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய சூழல்களுக்கெல்லாம் தள்ளப்பட்டு இருந்திருப்பீங்க. கடன் தொல்லையால் பல இரவுகளில் தூக்கத்தை தொலைச்சிட்டு நாளைக்கு விடிஞ்சா கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ரொம்பவே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இந்த பண கஷ்டம் தொடர்ந்து வருது அப்படின்னு கடவுள்கிட்டையும் பலமுறை கண்ணீரோடு வேண்டிட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட பெருசாக பணம் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சொந்த பந்தங்களுக்கு இடையிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க மத்தியிலும் நீங்கள் பட்ட அவமானங்களும் சந்திச்ச புறக்கணிப்புகளும் சொல்லி மாளாது. நீங்கள் உண்மையாக கடுமையாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்பிற்கான பலனையும் பாராட்டையும் வேறு யாரோ அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்க, நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை உதாசனப்படுத்தினவங்க மனசளவில் உங்களுக்கு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கியிருக்காங்க. இயல்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவங்களா நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு கேட்கும் பொழுது உதவி செய்யக்கூடிய சூழல் இருந்தும் என்னால் முடியாதுன்னு உதாசனப்படுத்தி இருப்பாங்க.
உங்களுடைய சூழலை பயன்படுத்திக்கிட்டு அவமானப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஏன் எதுக்கு நிறைய கேள்விகளை கேட்டு நீங்களாகவே உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்பவே கடுமையாக நடந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இருண்ட காலங்கள் எல்லாத்துக்கும் முடிவு வரப்போகுது. இதுக்கெல்லாம் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரமாக தான் கிரக நிலைகளும் உங்களுடைய வேண்டுதல்களும் கடின உழைப்பும் இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த தரித்திர நிலை விலகி மகாலட்சுமியுடைய முழு அருளும் கடாட்சமும் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத பல திசைகள் இருந்தும் செல்வ வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு புதிய புதிய வழிகள் எல்லாம் உங்களுக்கு வருமானம் பெருகும். நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் திடீர்னு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும். தொழில் செய்யும் இடங்களில் மக்களின் வரவு அதிகரிக்கும். விற்பனை பல மடங்கு பெருகி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் பல மடங்கு உயரப்போகுது. நீண்ட நாட்களாக ஒருத்தரை முழுசாக நம்பி பெரும் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கேட்க முடியாமல் அல்லது அவங்க திரும்பி தராமல் ஏமாந்து போய் இருந்திருப்பீங்க. அது கைக்கு வராது அப்படின்னு முழுசாக நீங்கள் மறந்து விட்ட அந்த தொகையானது மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. உங்களை ஏமாத்தினவங்க தன்னோட தவறை உணர்ந்து குற்ற உணர்ச்சியோடு இனிமேல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. பல ஆண்டுகளாக விற்க முடியாமல் இழுபறியில் கிடந்த நிலம் அல்லது சொத்துக்களுக்கோ இப்போ லாபகரமா நல்ல விலைக்கு விற்க போகுது. அதன் மூலமா நீங்களே எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும். பொருளாதார நிலை உங்களுக்கு உயரும் பொழுது புதிதாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்வீங்க. பல வருஷங்களாக வறுமையிலும் கடனிலும் வாழ்ந்து வந்த உங்களுடைய குடும்பத்தின் நிலை முற்றிலுமாக மாறி எல்லோர் முகத்திலுமே நிரந்தரமான புன்னகை மலரப்போகுது. இதுவரை உங்களை வெறும் கடன்காரர்களாகவே மட்டும் பார்த்தவங்க இனிமே பெரும் செல்வந்தராக பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாமே வாயடிச்சு போகிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக உயர்ந்த இடத்துக்கு போக போகுது. இந்த சமுதாயத்தில் உங்களை யாராலும் அசைக்க முடியாத, உங்களை நெருங்க முடியாத அளவுக்கு அதிகாரப்பூர்வமான இடத்திற்கு நீங்க போக போறீங்க. வறுமை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா விலக போகுது. கடந்த காலங்களில் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க சிந்தன வியர்வைக்கும் கொடுத்த உழைப்பிற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம நீங்க பட்ட அவமானங்கள் ஏராளமா இருந்திருக்கும். அலுவலகத்துல மற்றவங்க செஞ்ச தவறுதலுக்கெல்லாம் நீங்க பொறுப்பேற்று வீண் பழி சுமத்தப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை சோதனை காலங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய பொன்னான காலமா இனி இருக்க போகுது. நீங்க எந்த இடத்துல வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு தகுதிக்கேற்றபடி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்க போகுதுங்க. இதுவரைக்கும் நீங்க எதுக்குமே ஆக மாட்டீங்க அப்படின்னு உதாசனப்படுத்திய சொந்த பந்தங்கள் எல்லாரும் மீண்டும் உங்ககிட்ட நெருங்கி வந்து பழகுவாங்க. பல வருஷங்களா வேலையில் ஒரு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வு இனி வரும் காலங்களில் உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகள் இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இனிமேல் உங்களுடைய திறமையை முழுசாக உணர்ந்து உங்களை கொண்டாட போகிறாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் கூட மீண்டும் சிறப்பாக நடக்க போகுது. அந்த தொழிலை விரிவுபடுத்தி பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முதலாளியாக மாறக்கூடிய ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் புதுசாக எந்த ஒரு தொழிலை தொடங்க நினைச்சாலும் அது உங்களுக்கு அமோகமான வெற்றியை தேடித்தரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த நற்பெயர் பல மடங்கு உயரப்போகுது. கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு ஒப்பந்தமும் அல்லது தொழில் தொடர்பான உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது எளிதாக கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த நிம்மதியற்ற சூழல்களும் மனவேதனைகளும் சொல்லி அடங்காது. கணவன் மனைவிக்கு எது எடுத்தாலும் சண்டை பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். தினமும் உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போல இருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை துணை மீது அன்பையும் பாசத்தையும் வச்சிருந்தாலும் அதை முழுசா புரிஞ்சுக்காம உங்களை தவறாவே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் தியாகம் செஞ்சுட்டு இரவு பகல் பாராமல் உழைச்சாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ உரிய அங்கீகாரமோ கிடைச்சிருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சொத்துக்காகவோ அல்லது சிறு சிறு காரணங்களுக்காக உங்களை எதிரியாக பாவிச்சு உங்களை விட்டு வெகு தூரம் விலகி சென்றிருப்பாங்க. உறவினர்கள் பதில நீங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு எப்பவுமே கெட்ட பேர் தான் வந்து சேர்ந்திருக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைக்காமல் புறக்கணிச்சிருப்பாங்க. உங்களை மனசளவில் ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. திருமண வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பல வருஷங்களாக திருமணம் எத்தனையோ வரன்களை பார்த்தும் பொருத்தம் இல்லாமல் எதுவுமே கைகூடாமல் கடைசி நேரத்தில் ஏதோ சின்ன காரணத்தினால தள்ளி போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும். நமக்கு திருமணமே நடக்காதா அல்லது நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு ஏக்கம் ஆழமாக உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். அதே போல் திருமணம் முடிஞ்சு பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பல புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் வேண்டியும்
எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு ஏமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்கள் முதுகுக்கு பின்னாடி குழந்தை இல்லாதவங்க அப்படின்னு குத்தி காட்டி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய இதயத்தை ரணமாக்கி இருக்கும். இந்த காலம் எல்லாமே உங்களுக்கு முடிய போகுது. இந்த வருடத்தின் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இத்தனை காலமாக இருந்து வந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் பனிப்போல் விலகி இருவருக்கிடையே அந்யோன்யமும் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. உங்களை விட்டு விலகி சென்ற சகோதர சகோதரிகள் உறவினர்கள் அவங்களுடைய தவற உணர்ந்துட்டு மீண்டும் உங்களை தேடி வந்து உரிமையோடு உறவாடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தி ஒதுக்குனாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு உங்களுடைய குடும்பம் மற்றும் சமூக அந்தஸ்து மிக உயர்ந்த நிலையை அடைய போகுது. உங்கள் ராசியில் லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா எனக்கு நடக்குமா அப்படின்னு எந்த இடத்துலையும் எதிர்மறையான எண்ணங்களோடு நம்பிக்கை இல்லாமல் இருக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை 100% ஈடுபாட்டோட குலதெய்வத்தை வேண்டிட்டு செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் நிச்சயமாக 100% பலன்கள் கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பில் தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.